இரவில் நான் கண்ட ஆண்டிகுவா மாயா மக்களின் மௌனமும் தெருக்களின் மனமும். ஆண்டிகுவா பற்றிய சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அது மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு நகரமாகும். கற்களால் பதிக்கப்பட்ட தெருக்களில் நடக்கும் போது காலம் பின்னோக்கி நகர்கிறது. 3 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் காலடி சுவடுகள் இன்னும் இந்த தெருக்களில் பதிந்திருப்பது போல நான் உணர்கிறேன். ஆனால் இந்த நகரம் ஒன்றல்ல. எனக்கு ஆண்டிகுவா 3 முக்கியமான முகங்களை காட்டியது. ஒன்று சிதிலமடைந்த தேவாலயங்களின் ஆண்டிகுவா, இரண்டாவது வண்ணமயமான காலனித்துவ கட்டடங்களின் ஆண்டிகுவா, மூன்றாவது சுற்றுலா பயணிகளின் கேமராவில் அதிகம் பதிவாகாத வறுமையோடும் போராட்டத்தோடும் வாழும் மக்களின் ஆண்டிகுவா. அந்த 3வது ஆண்டிகுவா தான் என்னை அதிகமாக சிந்திக்க வைக்கிறது. சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறைந்தவுடன் ஆண்டிகுவா இன்னொரு உலகமாக மாறத் தொடங்குகிறது. பகலில் சுற்றுலா பயணிகளால் நிரம்பியிருந்த தெருக்கள் இரவில் மெல்ல அமைதியாக மாறுகின்றன. மஞ்சள் நிற விளக்குகள் பழமையான கல்வீதிகளில் நீண்ட நிழல்களை வரைகின்றன. 3 நூற்றாண்டுகள் பழமையான தேவாலயங்களின் மணி கோபுரங்கள் இருளின் நடுவில் அமைதியாக காட்சியளிக்கின்றன. அந்த அமைதிக்குள் தொலைவில் தேவாலய மணியின் ஒலி மட்டும் கேட்கிறது. அந்த ஒலி இந்த நகரம் இன்னும் தனது வரலாற்றோடு வாழ்கிறது என்பதை நினைவூட்டிவிட்டு செல்கிறது. இரவு நேரத்தில் என் கவனத்தை அதிகமாக ஈர்த்தவர்கள் மாயா இன பெண்கள். அவர்களின் முகங்களில் சிரிப்பு குறைவாக தென்பட்டாலும் ஒரு அமைதியான கம்பீரம் இருக்கிறது. அவர்கள் அணிந்திருந்த பாரம்பரிய ஆடைகள் இந்த நகரத்தின் நிறங்களாக காட்சியளிக்கின்றன. கைகளால் நெய்யப்பட்ட குய்பில் என்ற பாரம்பரிய மேலாடை, நீண்ட வண்ணமயமான பாவாடைகள், இடுப்பில் சுற்றப்பட்ட நெய்த பட்டா அவர்களின் அடையாளங்களாகும். ஒவ்வொரு ஆடையிலும் பூக்கள், பறவைகள், மலைகள், சூரியன், மக்காச்சோள கதிர்கள் எல்லாம் நூலால் வரையப்பட்ட ஓவியங்கள் போல் தென்படுகின்றன. ஒரு பெண்ணின் ஆடையை பார்த்தாலே அவர் எந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்பதை கூட உள்ளூர் மக்கள் சொல்லிவிடுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனித்தனி வடிவமைப்பு, தனித்தனி நிறம் இருக்கிறது, தனித்தனி அடையாளம். பல பெண்கள் தங்கள் குழந்தைகளை முதுகில் துணியால் கட்டிக்கொண்டு ஒரு கையில் பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள், மற்றொரு கையில் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இரவு ஆண்டிகுவாவின் உண்மையான அழகு அதன் தெரு உணவுகளில் இருக்கிறது.
தெருவின் ஓரங்களில் சிறிய நிலக்கரி அடுப்புகள், அதன் மேல் மெதுவாக வறுத்து கொண்டிருக்கும் மக்காச்சோளம். அந்த புன்னகையின் மனம் முழு தெருவையும் நிரப்பி விடுகிறது. அங்கே நான் முதலில் பார்த்தது எலோட்டா அசடோ, அதாவது நிலக்கரியில் வாட்டிய மக்காச்சோளம். அதன் மேல் எலுமிச்சை சாறு, உப்பு, மிளகாய்த்தூள், சில இடங்களில் சீஸ். ஒரு எளிய உணவு, ஆனால் அதன் சுவை அந்த இரவின் நினைவாகவே மாறிவிடுகிறது. அடுத்து அட்டால், மக்காசோளத்தில் தயாரிக்கப்படும் சூடான பானம். அது குளிர்ந்த மலை இரவில் அந்த ஒரு கோப்பை அட்டால் உடலை மட்டுமல்ல, மனதையும் அழகாக சூடாக்கி விடுகிறது. பிறகு கெமலஸ், வாழை இலையில் சுற்றப்பட்ட மக்காச்சோள மாவு, உள்ளே கோழி, மாட்டிறைச்சி அல்லது காய்கறிகள். மெதுவாக வேக வைக்கப்படும் இந்த உணவு மாயா மக்களின் 1000 ஆண்டுகள் பழமையான சமையல் மரபை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. ஒவ்வொரு கடையிலும் ஒரே உணவு, ஆனால் ஒவ்வொரு கையிலும் வேறொரு சுவை. இந்த பெண்களின் வாழ்க்கையை பார்த்தபோது ஒரு உண்மை மனதை வலிக்க வைக்கிறது. அவர்கள் விற்கும் ஒவ்வொரு கைநை துணிக்கும் பல நாட்களின் உழைப்பு இருக்கிறது. ஒரு சிறிய துணியை நெய்ய சில நேரங்களில் ஒரு வாரம் கூட ஆகிவிடுகிறது. ஆனால் அதை வாங்கும் சுற்றுலா பயணிகள் விலையை குறைக்க பேசுகிறார்கள். அவர்களின் கைகளில் 1000 ஆண்டுகள் பழமையான கலை இருக்கிறது. ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் இன்றும் வறுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த முரண்பாடு ஆண்டிகுவாவின் மிகப்பெரிய உண்மை முகமாகும். இரவு மேலும் ஆழமாகிறது. சிறிய காஃபி கடைகளில் கித்தார் இசை, தெருக்களில் மெழுகுவர்த்தி ஒளி, தொலைவில் ஒரு சாக்ஸபோன் இசை. சில பயணிகள் அமைதியாக நடந்து செல்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவிலும் மாயா பெண்கள் இன்னும் தங்கள் பொருட்களை விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இரவு 10 மணியாகியும் அவர்களின் வேலை முடிவதாக தெரியவில்லை. அடுத்த நாள் வாழ்க்கைக்கான நம்பிக்கை அவர்களின் கண்களில் மட்டும் இன்னும் இருக்கிறது.
ஆண்டிகுவா எனக்கு அழகான நகரமாக மட்டும் தெரியவில்லை. அது வரலாற்றுக்கும் வறுமைக்கும் சுற்றுலாவுக்கும் மனித வாழ்க்கைக்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய முரண்பாட்டின் நகரமாக தென்படுகிறது. பகலில் அது ஒரு உலக பாரம்பரிய நகரம், இரவில் அது உழைக்கும் மக்களின் நகரம். இந்த நகரத்தின் உண்மையான அழகு தேவாலயங்களிலோ காலனித்துவ கட்டிடங்களிலோ காண முடிவதில்லை. இந்த குளிரான இரவிலும் சிரிப்பை இழக்காமல் தங்கள் கைகளால் நெய்த கலைகளையும் தங்கள் சமையலின் மனத்தையும் தங்கள் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் மாயா மக்களிடம்தான் இருக்கிறது. ஆண்டிகுவாவை விட்டு வெளியேறப் போகும்போது என் கேமராவில் ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் இருக்கும். ஆனால் என் மனதில் பதிந்தது அந்த மஞ்சள் விளக்கின் கீழ் அமைதியாக தனது கை நெய்த துணிகளை மடித்துக் கொண்டிருந்த ஒரு மாயா பெண்ணின் முகம் மட்டுமே. அதுதான் நான் பார்த்த உண்மையான ஆண்டிகுவா.